மதன் அவங்க வந்து சேலத்துல இருக்கக்கூடிய ஆத்தூர் தொகுதியில போட்டி போட போறதா ஒரு பேச்சு வந்துட்டு இருக்கு. அதுதாங்க பேச்சு வருதுங்க. நிற்கட்டும், சீட்டு கொடுத்தா அப்போ நீங்கள் இந்த கேள்வி வைங்க, நான் கண்டிப்பாக விமர்சனம் பண்ணுவேன். நம்ம 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 வேலை என்ன? குடும்ப அரசியலை எதிர்த்து தான் இவர் 175 எத்துல போய் பேசிட்டு வந்துக்கிறாரு. அப்புறம் இவரே வந்து அவரோட குடும்பத்தில் உறுப்பினருக்கு சீட்டு கொடுக்குறாரு அப்படின்னா அது அது வந்து பேசு பொருள், அது அது விமர்சனம் வரும் தானே. அப்போ என்ன தெரியுங்களா ஆகும்? ஆல்ரெடி இவருக்கு ஆயுதம் போதிய அளவுக்கு இல்லை. இந்த தப்பையும் எடப்பாடி பழனிசாமி பண்ண போறாருன்னா அது மிகப்பெரிய சறுக்கல். இவரோட பலம் என்ன? இவர் குடும்ப நபர் யாருமே வந்து பொது வழியில் இன்னி வரலும் தெரியாது. பத்திரிகையாளர் எனக்கு தெரியாது, யாருன்னே தெரியாமல் நம்மளா அதை புதுசாக வந்து பண்ணுறது என்னன்னா, சும்மா இருக்கிறவங்கள நீயும் பண்ணு குடும்ப அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவை பாழாக்கக்கூடிய செயல் தான் இந்த செயல். அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் வெளிப்படையாக பண்ணுறீங்க சொல்கிறீங்கன்னா என்ன ஒரு லெவலுக்கு மேலே அரசியல் அதான் எல்லாம் பேசிட்டீங்கல்ல. நான் குடும்ப அரசியல் பண்ணுறேன், என் குடும்பத்தில் நான் என் மேலே மச்சான், என்னோட மைத்துனர், மாமனார் வீடு, சொந்தக்காரங்க நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு அரசியல்வாதி நினச்சிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு விஷயத்தை பேசுகிறதுக்கு முன்னாடி அது வந்து நமக்கு லாபன்றதை தாண்டி பொது வாழ்க்கையில் அது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு பின்விளைவை விளைவிக்கும்னு யோசிக்கணும் இல்லையா?